இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எனக்கு வந்து gift. அதனால நான் தான் டிஸ்போஸ் பண்ணுவேன். அப்ப வாங்க, நானும் கூட வரேன். இல்ல வேண்டாம். உங்க ரெண்டு பேரையுமே நான் நம்ப மாட்டேன். வாங்க, நானும் கூட வரேன். இல்லக்கா, நான் மட்டும் போறேன். வாடா. போங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தூக்கி போடுங்க. சரி, தூக்கி போட்டுரு. தூக்கி போடுங்க. தோட்டத்துல பாம் எப்படி வெடிச்சது? யார் அத முதல்ல பார்த்தது? அது யாருக்காவது வந்துச்சா? இந்திராமா, என்னமா ஆச்சு? நீ ஏதாவது பாத்தியா? சித்தப்பா, என் பேருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதுல என் பேரும் இந்த வீட்டோட அட்ரஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை யார் அனுப்புனாங்க, எங்கிருந்து வந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. அதான் அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அதனாலதான் அதை வச்சுக்க வேண்டான்னு தோட்டத்துல தூக்கி போட்டேன். போதும். எங்க மனசெல்லாம் ரொம்ப குளிர்ந்துருச்சு. பாவம், நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு இந்திரா உன்னை இந்த வீட்ல தங்க வச்சதுக்கு உன்னால என்ன ஆகணுமோ அது ஆயிடுச்சு. சித்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? இன்னும் என்ன இந்திரா ஆகணும்? அதான் பார்த்தல்ல. நீயும் நேர்ல உன் கண்ணால தானே பாத்துட்டு இருந்த அந்த பாம் வெடிச்சு செதறனத. அதான் இவனே சொல்றானே, அந்த பாம் இவனோட பேர் போட்டுதான் வந்துச்சுன்னு. இதுக்கும் மேல இவங்களால இன்னும் என்ன நடக்கணும் இந்த வீட்ல? அது சிவாவுக்கே தெரியாம நடந்தது சித்தி. அதுக்கு இவன் எப்படி பொறுப்பாக முடியும்? இவன் இந்த வீட்ல இருக்கிறதால தானே அந்த பார்சல் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்துச்சு. நம்ம நல்ல நேரம் அது அவன் கைக்கே போயிருக்கு. இதுவே வேற யாராவது கைக்காவது போய் அவங்க விளையாட்டுத்தனமா அத பிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சித்தி, அதான் யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. அதுக்கப்புறமும் ஏன் நடக்காதது நினைச்சு இப்படி பயப்படுறீங்க நீங்க? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? நீ அப்ப யாருக்காவது ஏதாச்சும் நடந்தாதான் பயப்படணுமா? நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரலையே. தேவையில்லாம யாரும் பேனிக்காக வேண்டான்னு தான் நான் சொல்றேன். சரி சார், நோ மோர் இஷ்யூஸ் சார். சரி சார், நாங்க பாத்துக்கிறோம். எதுவா இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்றோம் சார். ஓகே சார். என்ன சார் இது? என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? எஸ் மேடம். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியாம தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் மேடம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை நம்பி தானே நாங்க உள்ள நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி உங்களை தாண்டி வீடு வரைக்கும் பாம்பு வந்துச்சு? வந்தவங்க எல்லாரையும் ஐடி கார்டு பார்த்து செக் பண்ணி தானே உள்ள அனுப்புனீங்க. எஸ் மேடம். அப்புறம் எப்படி இது நடந்துச்சு?
நல்ல வேளை ரித்திகா, நடந்த பிரச்சனையில இந்திராணி பென்டிரைவ பத்தி திரும்ப யோசிக்காமலே விட்டுட்டா. இப்ப வேணா மறந்துட்டாங்க அத்தை. ஆனா எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தானே. ஐயோ, நீங்க ஏன் அத்தை பயப்படுறீங்க? நாம என்ன பென்டிரைவ திருடிட்டா போயிட்டோம்? அது அங்கதானே இருக்கு. ஆனா அந்த பாம் மேட்ரு என்னவா இருக்கும்? அதே சிவா பேருக்கு வந்திருக்கு. அதான் ரித்திகா எனக்கும் டவுட்டா இருக்கு. பாம் வச்சு கொல்ற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சரிங்க அத்தை, நல்ல வேலை நம்ம வேலை நல்லபடியா முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மோனிகா பாத்துப்பா. இதுக்கப்புறமும் நான் அமைதியா இருந்தேன்னா எதுக்கு பயந்து சித்தி என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னாங்களோ அது இப்போ நான் வீட்ல இருக்கறதால நடந்துரும். அந்த மினிஸ்டர் என்ன பயமுறுத்தி பாக்குறானா? போறேன். இப்பவே நான் போய் அவனை பத்தின எல்லா எவிடன்ஸையும் டெலிகாஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அவன் வாழற ஒவ்வொரு நொடியும் நரகமா தான் இருக்கும். அவனால சாக கூட முடியாது. அப்ப அவனுக்கு தெரியும் இந்த இந்திராணி யாருன்னு. என்னாச்சு அண்ணி? ஐலி, பென் டிரைவ காணோம். என்ன நீ சொல்றீங்க? என்னக்கா? இதோ இதுலதான் வச்சேன்.